டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்த இஸ்ரேல் காசா அமைதி ஒப்பந்த சந்திப்பில் 30க்கும் மேற்பட்ட உலகத் தலைவர்கள் எகிப்தில் குவிந்திருந்த போது இன்னொரு சுவாரஸ்யமும் நடந்துள்ளது. இதில் கலந்து கொண்ட இத்தாலி பிரதமர் மெலோனி அழகால் அனைவரையும் கவர்ந்தார். இதனால் சில உலகத் தலைவர்கள் லைட்டாக ட்ரெக் மாறியதுடன் அவருக்கு ஒரு ரூட்டும் போட்டனர். அவ்வகையில் உரையாற்றிக் கொண்டிருந்த போதே டொனால்ட் ட்ரம்ப், இத்தாலியில் ஒரு இளமையான அழகான இளம்பெண் இருக்கிறார், இதையே நான் அமெரிக்காவில் பேசியிருந்தால் என்னுடைய அரசியல் வாழ்க்கையே முடிந்திருக்கும் என்றார். பின்னர் ட்ரம்ப் தனக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த மெலோனியை நோக்கி திரும்பி, நீங்கள் அழகாக உள்ளீர்கள் என்று சொன்னால் கோபப்பட மாட்டீர்கள் தானே, நீங்கள் இங்கு வந்ததற்கு மிக்க நன்றி என்று கூறி அசடு வழிந்தார். வந்திருந்த தலைவர்கள் மெலோனியை பார்ப்பதும் சிரிப்பதும் கை குலுக்குவதுமென ஒரு சினிமா சீனை அங்கு நடந்தது. அப்போது மெலோனியை நெருங்கிய துருக்கி பிரதமர், நீங்கள் புகைப்பிடிப்பதை கைவிட ஏதாவது வழியை கண்டுபிடிக்க வேண்டும், நீங்கள் விமானத்தில் இருந்து இறங்கி வரும்போது மிகவும் அழகாக இருந்தீர்கள் என்று அவரும் தனது ஆசையை போட்டுடைத்தார். அந்த நேரம் அருகில் நின்ற பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் அசடு வழிந்த சிரிப்புடன், அது முடியாது என்று மெலோனிக்கு சப்போர்ட் பண்ணி பதிலளித்தார். எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு பதிலளித்த மெலோனி, நான் புகைப்பிடிப்பது உலக தலைவர்களுடன் பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்ள உதவுகிறது என்று புன்னகைத்தார். அப்பாடா, மெலோனி மீது இத்தனை அக்கறையா இந்த தலைவர்களுக்கு? ஒரு போரை முடிவுக்கு கொண்டுவர இவர்கள் சந்தித்தார்களோ என்னமோ, ஒரு பெண்ணுக்கு முடிவு கட்ட இத்தனை பேர் கிளம்பிட்டாங்கியா என்று சொல்லும் அளவிற்கு வல்லரசு தலைவர்கள் பல்லை காட்டி நின்ற வீடியோ வைரலாகாமல் இருக்குமா என்ன? இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.